நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. ரேவதி, இந்த கமலாக்காக்கு போய் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வாயேன். ஏன் துளசி? விளைஞ்ச உளுந்த மலிவு விலைக்கு கொடுத்துட்டோன்னு புலம்பி தித்துட்டு உட்காந்துருக்காங்க. அடடா, வீணா போயிடுமேன்னு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வித்துடுறாங்க. திருப்பி உட்காந்து வருத்தப்படுறாங்க. நம்ம என்னத்த சொல்றது? என்ன நீயே இப்படி விவரம் இல்லாம பேசுற? என்ன துளசி, நீ என்ன சொல்ற? அடப்போ, உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை கேளு, உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். நாகப்பட்டினம் மாவட்டம் கிராமத்து மேடு டி முத்துக்குமார் அவர்களுடைய நேர்முக பகுதியில விவசாயி வியாபாரி ஆக வேண்டும்னு இன்னைக்கு பேச போறாங்களாம். அவங்க எப்படி வியாபாரி ஆனாங்கன்றத நேத்திக்கு நிகழ்ச்சியோட 2ஆம் பகுதி வருது, கேளுங்க ரேவதி. வணக்கம் முத்துக்குமார் ஐயா. வணக்கம் சார். இப்போ கடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கடந்து வந்த பாதை, ஒரு தேநீர் கடையில் துவங்கி எப்படி விவசாயத்துக்கு வந்தது, அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நிறைய செய்திகளை எங்களுக்கு சொன்னீங்க. அதில் கடைசியாக நிகழ்ச்சியை நிறைவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வியந்து கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது அப்படின்னா எந்த பொருளுக்கு எந்த சமயத்தில் தேவை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் இவ்வளோ பொருட்கள் ஒரு நாளைக்கு உங்களுடைய உணவகத்திலையும் உங்களுடைய தேநீர் கடையிலையும் கிட்டத்தட்ட 70 வகையான பொருட்கள் விற்பனை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு காலையில் இதுதான் தேவை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு சூப்பு சொன்னீங்க, அந்த சூப்லேயே ஒரு 3 வகையான சூப்பு சொல்கிறீங்க. ஒரு கஞ்சின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு 6 வகையான கஞ்சி சொல்கிறீங்க. கொழுக்கட்டையில் ஒரு 3-4 வகையான கொழுக்கட்டை செய்கிறீங்க. இதெல்லாம் எப்படி விற்பனை வாய்ப்புகளை உங்களுக்கு யூகிக்க முடியுது? இதுக்கு இந்த மாதிரி தேவை இருக்குன்னு சொல்லுவீங்களா, இல்லைனா சில சமயத்தில் இல்லைன்னு சொல்லி அமைச்சிருவீங்களா? எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை, இது நோய் சார்ந்த உலகமாக இப்போ மாறி போயிட்டு சார். ஏன்னா நல்ல உணவுகளை நம்ம தேடி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இதனால் புதுசாக ஒரு பொருட்களை நான் எதுவும் உற்பத்தி பண்ணலை. எல்லாம் பண்டைய கால உணவுகள், நமது முன்னோர்கள் பயன்படுத்திய உணவுகளை தான் நான் திரும்ப கொண்டு கொடுத்துட்ருக்கேன். அது கொழுக்கட்டையாவோ இல்லை பணியாரமாவோ கஞ்சாவோ கூழாவோ கொடுக்கறதுக்கு காரணம் முன்னோர்கள் உணவு என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அது எந்தமாரி உணவுகளில் கால வகையில் எந்த உணவுகளை பயன்படுத்தினாங்க, மதியத்தில் என்ன உணவுகள் சாப்பிட்டாங்க, இரவுகளில் என்ன உணவுகள் சாப்பிடுங்கிறத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த டைமில் நம்மள்கிட்ட இருக்கிற பொருட்கள் என்ன, அந்த பொருட்களை வச்சு இயற்கையோட நஞ்சில்லாத உணவாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு தான் ஒரு உணவுகளை நான் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். எப்படி எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுதா? அந்த தேவையை உங்களால் சரியாக பூர்த்தி செய்ய முடியுதா? இல்லைனா இதுக்கு தேவை அதிகமாக இருக்குது, என்னால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வருதா? எப்படிங்க? இல்லை, அப்படி இல்லை. தேவையோடு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பொருள் ஒரு அருமருந்து தான். அதை விரும்பி நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மள்ட்ட உற்பத்தியும் இருக்குது. என்னுடைய பற்றாக்குறை நெல் அரிசி இல்லை அப்படிங்கும்போது என்னை சார்ந்த இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கூட்டமைப்போடையும் இருந்து அவங்கள்ட்டேருந்தும் நெல்லாவோ அரிசியாவோ நான் வாங்கி தெரிந்த நண்பர்கள்கிட்ட, அதுவும் ஏன்னா குறிப்பாக ஏன்னா இது அந்த இடுபொருள் ரொம்ப முக்கியமானது. சில சமயத்தில் அதில் ஏதாவது கலப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் மன வருத்தத்தை தரும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம நல்ல வேலையை செய்யணும்னு சொல்லி இறங்கி அதில் தவறான விஷயங்கள் வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய வருத்தம். என்னோட கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் பயணித்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட இது மாதிரி வளர்ச்சி இருக்குங்களா? அந்த ஆர்வம் குன்றாத இருக்கா? ஏன்னா நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் ஒரு 88 பேர் வரைக்கும் நான் பயிற்சி கொடுத்தேன் இயற்கை விவசாயத்தில், இன்றைக்கி 8 பேர் தான் இயற்கை விவசாயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ உங்கள் நண்பர்களை பற்றி சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் இன்னமும் அதே ஆர்வத்தோடு செய்கிறாங்களா? உங்களை மாதிரியே இருக்காங்களா? இருக்கேன் சார். இப்போ அடுத்த கட்ட சொன்னோன்னா ஒரு பார்ட்டுன்னு விற்பனையாளராக மாறணும். அந்த விற்பனையாளராக மாறுறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால அது வரமாட்டுறாங்க விவசாயிகள். அது வராதாலே என்ன அப்படின்னா உற்பத்தியோட நின்றுடுறாங்க. அதோட வளர்ச்சி தேக்கமாக தான் இருக்குது. இப்போ நிறைய சிக்கல் இருக்குங்க விற்பனையில். இறங்கி வரணும் சார். நான் சாதாரணமாக ஒரு முறுக்கு விற்கிறதுலேருந்து அதிரசம் விற்கிறதுலேருந்து நான் வெளியில் வந்தேன். அந்தமாரி அவங்க வானொலியில் விளம்பரம் கூட நிறையா கொடுத்துருக்கேன். நம்ம காரைக்கால் பண்பலையில். ஆமாம். கூச்ச சோபத்தை விட்டுட்டு நம்ம ஒரு 6 மாதம் விவசாயிகளுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் இந்த கடும் வெயில்லையும் மழையிலையும் போராடி உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் அதே உற்பத்தி பண்ண பொருளை ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதம் மெனக்கட்டு அதை நம்ம நல்ல விலைக்கு விற்பனை செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் பெரும்பான்மையான விவசாயிகளுக்கு வரமாட்டுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த தயக்கத்தினால தான் இன்னொருத்தவங்க உள்ளே புகுந்து உங்களுடைய வருமானத்தையும் உங்கள் உழைப்பையும் இன்னொருத்தவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ சிக்கல் அப்படின்றது ஒரு தயக்கம் தானே தவிர வேற ஒன்றும் அதில் சிக்கல் இருக்கிறது இல்லை. இல்லை.
கிடையாது. பொருளாதாரங்கிறது கிடையாது. 2500 ரூபா முதலீட்டில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் வந்து ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அதுவும். ஆமாம் ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல கோழி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 450 ரூபா பைசா கொடுத்து ஒரு 10 கோழி, அப்போ ரேட்டு கம்மி, 10 கோழியை வச்சு நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தடுத்த வளர்ச்சியாக நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிங்கும்போது வந்து சாத்தியம்தான், முயற்சிகள் தான் சார். முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பாக. எத்தனை போகம் அங்கே உங்களுக்கு, எவ்வளவு பரப்பளவில் மரபு நெல் ரகங்கள் மட்டும் இப்போ பண்ணுறீங்க? என் பண்ணையோட சிறப்பியல்களில் இது ஒன்று என்ன அப்படின்னா, குருவை, சம்பா, தாளடி 3 போகம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கோடைக்கால பயிரில் வந்து சிறுதானியங்கள் பண்ணுறேன். எப்பயுமே கேப் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பயிர்கள் நம்ம பண்ணையில் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு தேவை, அதனால் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கென்னா பிரதான ஒரு காரணமாக இருக்கிறது நீர் தான். நீர் இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. ஆனால் என் பண்ணையில் நிலத்தடி நீர் கிடையாது. அதான் என் பண்ணையோட சிறப்பு இயல்பு. எது இல்லாததோ அதை நம்ம வர வைக்கணும். அப்போ என்ன பண்ணேன், 5 பண்ணைக்குட்டைகள் நான் வெட்டியிருக்கேன். ஒரு ஏக்கரில், அதே 26 ஏக்கரில் 5 பண்ணைக்குட்டைகள் வெட்டியிருக்கேன். 24 அடிக்கு மேலே போயிட்டா கடல் தண்ணியை தாண்டி உப்பு தண்ணி தான். 1000 அடி வரைக்குமே உப்பு தண்ணி தான். 24 அடி வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும். ஆமாம். அப்போ அந்த லெவலில் நான் 26 ஏக்கரில் 5 ஏக்கர் வந்து உங்களுக்கு பண்ணைக்குட்டைகள் தான். அதில் வந்து ஒரு 4 வகையான மீன் வகைகளும் நான் வளர்த்து வந்து. அந்த விற்பனை உண்டா? ஆமாம். அந்த கணக்கில் அதை விட்டு போச்சு போல் இருக்க. இடையில கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன கணக்கில் அந்த மீன் விட்டு போச்சு. அதுலேயும் வந்து லாபம் ஈட்டிகிட்டு இருக்கோம். ஒரு குளங்கள் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கோடி லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணீரை சேமிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 குளங்கள்லேயும் ஒரு 7.5 கோடியிலேருந்து மழை நீர் மறுபடியும் வந்து சேமிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 10 கோடி லிட்டர் அளவுக்கு வந்து என்னோடய பண்ணைக்குட்டைகளில் நான் சேமித்து. இது வந்து ஒரு ஆண்டு கணக்கு சொல்கிறேன். ஒரு ஆண்டு கணக்கு 10 கோடி லிட்டர். இந்த நிகழ்ச்சி உடனடியாக உங்களை கூப்பிட்டு நேர்முகம் எடுத்ததுக்கு காரணம் அது ஒன்று. உங்களை வந்து நான் முகநூலில் தொடர்ந்து பின்பற்றி வரேன்னு சொல்கிறத விட கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். என்ன தான் பண்ணுறாரு முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நேற்று நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. இந்த ஒளிப்பதிவு நடைபெறுவதற்கு முந்தின நாள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. இந்த குளத்தை வந்து தூர்வாரி இருக்கிறோம், இதில் வந்து இத்தனை லிட்டர் தண்ணியை சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே எனக்கு என்னது இதையே விட்டு வைக்கலையே முத்துக்குமார், குளத்துக்குள்ளாரே இறங்கிட்டாரே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதுதான் உங்களுக்கு ஆதாரம் இல்லையா? 12 வருஷத்துக்கு பின்னாடி எங்கள்கிட்ட குளங்கள் கிடையாது. பக்கத்து ஊரை நாடி, பொது குளங்களை நாடி தான் போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த பிரச்சனையை போக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தோம். அதுக்காக உழைப்பு போட்டோம். பண்ணைக்குட்டைகள் விரிவுபடுத்தினேன். இப்போ வரைக்குமே பண்ணைக்குட்டைகளை தூர்வாரி அதை பண்ணினேன். இன்றைக்கி என்னென்னா வருஷம் ஃபுல்லாக தண்ணீர் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட வந்து 3 போகம் சாகுபடி பண்ணுறோம். எல்லா பயிர்களும் மழை போதுமான அளவு இருக்கா உங்களுக்கு? போதுமா? அந்த தண்ணீர் போதும். வருடத்துக்கு பெய்யக்கூடிய மழை நீரை நம்ம சேமித்தாலே நம்ம யாரையும் எதிர்பார்த்து நம்ம கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை வராது. நீங்களே சேர்த்து வச்சுக்கலாம். ஆமாம். நமது முன்னோர்கள் இது கிட்டத்தட்ட 5இல் 1 பகுதி வந்து நீருக்காக ஒதுக்கிட்டீங்க போல. ஆனால் அதுலேருந்து ஒரு வருமானம் வருது. மீன் வளர்ப்பு, மீன்லேருந்து வருமானம் வருது. நீர் இல்லைனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நீரை வச்சு, அந்த நீரும் நல்ல செறிவூட்டப்பட்ட நீருன்றாங்கல்ல மீனில் வளர்க்கறதுனால அந்த நீர். இதில் இன்னொரு சந்தேகங்க வந்து வருடம் முழுக்க ஏதாவது ஒரு தானியம் வந்து என்னோட நிலத்தில் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதில் சிறுதானியமும் நீங்கள் பண்ணுறேன். ஒரு 3 வகையான சிறுதானியம், கேழ்வரகு, கம்பு, திணை 3 பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. அண்மையில் நான் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் சொல்கிற கருத்து கொஞ்சம் வித்தியாசமான கருத்துங்க. ஏன்னா மாற்று கருத்துக்கு நம்ம எப்பயுமே இடம் கொடுக்கணும். பொதுவாக டெல்டா பகுதியில் சிறுதானியங்கள் விளைய வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ சில பகுதிகள் இருக்கும், மழை பொழிவு குறைவாக இருக்கும், அந்த இடத்துல சிறுதானியங்கள் பண்ணுறதுன்றது சரி. ஆனால் வந்து நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல அந்த புல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இதுக்கு ஒரு முக்கியத்துவம் நாமே தரணும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அந்த இடத்துல அது சரியாக கூட வராது அப்படின்ற மாதிரி கூட சொன்னார். உங்கள் அனுபவம் எப்படி இருக்குங்க சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா கடந்த ஆண்டு வந்து நம்ம வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டா அனுசரித்தோம். நிறைய சிறுதானியங்கள் பயிர் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் மாற்று கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கணும், உங்களுடைய அனுபவங்களை கேட்கணுன்றதுக்காக கேட்குறேன். எங்கள் தாத்தா வந்து கிட்டத்தட்ட 99 வயசில் இறந்தார். எங்கள் பாட்டி வந்து 85 வயசில் இறந்தாங்க. இவங்களுடைய அடிக்கடி சொல்லக்கூடிய உணவுகள் வந்து அவங்கள்ட்ட அரிசி நாங்கள் சாப்பிட்டதில்லை. பெரும்பாலும் எங்கள்கிட்ட கேப்பக்கூழ், கேப்பக்களி, கேப்பக்கஞ்சி தான் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கொடுப்பாங்க. அதான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்பாங்க. சரி, அப்போ என்ன இது சாப்பிட்ருக்கேங்கிறீங்களே, இதெல்லாம் வந்து எங்கே விளைஞ்சிது அப்படின்னு. நம்ம முன்னில் தான் இப்போ விளைஞ்சிது, அவ்வளோ அருமையாக வளரும். வேதாரணி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேழ்வரகு, எல்லார் வீட்லேயுமே கேழ்வரகு போட்டிருப்பாங்க, கம்பு போட்டிருப்பாங்க, காடைக்கண்ணின்னு ஒரு வெரைட்டி ஒன்று இருக்குது, அது போட்டிருப்பாங்க. நமது முன்னோர்கள் 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதான காலை உணவாக இருந்தது பார்த்திங்கன்னா கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு கூழ், கேழ்வரகு. ஆமாம். அப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி விளைஞ்சத ஒரு சிறுதானியங்கள் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான ஒரு விற்பனை வாய்ப்போ, இப்போது நெல் வந்து அரசாங்கம் நேரடி கொள்முதல் செய்யுது.
விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறாங்க, அது உடனே எந்த ஒரு மன உளைச்சல் இல்லாமல் நெல்லை போட்டுறாங்க, பைசா வருது. அந்த மாரி ஒரு விற்பனை வாய்ப்பு சிறுதானியங்களுக்கு இருந்தால் மறந்துட்டோன்றீங்க, அது அழிஞ்சிருக்காது. விவசாயிகள் கண்டிப்பாக வந்து அதை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. நல்லா விளையுதுங்க. இந்த பண்ணுறேன், கடந்த 4 வருஷமாக வந்து பண்ணுறேன். இப்போ ஒரு வாரத்தில் கேழ்வரகு எனக்கு அறுவடை. ஆமாம். எவ்வளோ பரப்பளவில் பண்ணிட்டு இருக்கீங்க? 4 ஏக்கரில் பண்ணியிருக்கேன். ஒரு கேழ்வரகு சாகுபடி எத்தனை நாள் பயிருங்க அது? எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை நீங்கள்? இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 135 நாள் உள்ள கேழ்வரகம். இதுலேயே 60 நாள் கேழ்வரகுன்னு இருக்குது. 60 அது என்ன ஒட்டு ரகமா? அப்போ அது நாட்டு ரகம். நாட்டு ரகமே 60 நாள். 60 நாள். நான் போன வருஷம் போட்டது. நீங்கள் 60 போடாது 135 நாளைக்கு போனீங்க. இது ஒன்று ட்ரை பண்ணுவேன், இது எப்படி இருக்குது, இதோட மகசூல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ட்ரை பண்ணாது. நான் அதை விட 60 நாள் பரிசோதனை தான். பரிசோதனை தான், எல்லாம் ஒரு முயற்சி தான். 50 குழியில் கேழ்வரகு ஸ்டார்ட் பண்ணேன். 1 ஏக்கரில் பண்ணேன், அப்புறம் 2 ஏக்கரில் பண்ணேன். இந்த வருஷம் 4 ஏக்கரில் பண்ணுறேன். ஆனால் தண்ணீர் தேவை குறைவாக இருக்கும். தண்ணீர் தேவை கோடை காலத்துக்கு நீங்கள் சிறுதானியங்களுக்கு போயிடுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டைம் நம்ம தண்ணி விட்டு நல்லா பயிர் வந்து வாடல் ஏற்படுற டைம் தான் அடுத்து தண்ணி விடுவோம். நம்ம நெல் மாரி நிலைப்பு தண்ணியாக வந்து அங்கே வைக்க வேண்டியதில்லை. அதிகமான ஊட்டச்சத்துக்களோ அதிகமான உரச்செலவுகளோ நம்ம வந்து பண்ண வேண்டியதில்லை. அதனால் வந்து நம்ம மண்ணுக்கு என்ன கொஞ்சம் மேடுபாங்கான இடமா இருக்கணும். இன்னொன்று கேழ்வரகு வந்துமே உங்கள் 15 நாள் 20 நாள் வரைக்குமே தண்ணிக்குள்ளேயே ஓரளவுக்கு இருந்தால் கூட அது ஒன்றும் அழுகி போயிடாது. அதுக்கு ஏன்னா அந்த அனுபவத்தையும் நான் பார்த்துட்டேன். 3 நாள் இருந்தால் கூட அழுகி போயிடுன்பாங்க, அதெல்லாம் கிடையாது. 15 நாள் 20 நாள் வரைக்குமே தண்ணிக்குள்ளேயே இருந்தால் கூட அதெல்லாம் வந்து அழுகாது. வறட்சியும் எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய மண் வகைக்கு தகுந்தது தான் வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம், இங்கே உள்ள டெல்டா மாவட்டங்கள். சரிங்க. 60 நாளுக்கும் 135 நாளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்ததுன்னா உங்களுடைய பரிசோதனையோட முடிவு என்னங்க? இப்போ 60 நாள் கேழ்வரகுன்னா அதிகபட்சம் இளம் பெயர்லேயே வந்து நம்ம நாற்றுக்களை பறித்து உடனே நடவு போட்டுடணும். ஏன்னா அதுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த கதிர் வந்துடும். அதனால் நீங்கள் 135 நாள் பேருக்கு நம்ம நெல்லுக்கு போடுற மாரி தான் ஒரு 25லேருந்து 30 நாள் வரைக்குமே நம்ம டைம் எடுத்துக்கலாம். நாற்று நம்ம நடவு போட ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ஒரு 12 நாள் கால தாமதமாகுது. அதனால் உங்கள் இடம் ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இல்லை 60 நாள் கேழ்வரகை விட நம்ம இப்போ போட்டிருக்க 135 நாள் கேழ்வரகுல மகசூல் அதிகம். அதுதான் அதோட கதிர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வாலிப்பாகவும் நல்லாவும் இருக்குது. 60 நாள் கேழ்வரகும் கொஞ்சம் ஷார்ட் டைம் பீரியட் மாரி அதில் அதுக்குண்டான ஒரு வளர்ச்சி அதில் இருக்குது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. இயற்கை முறையிலேயே விளைவிக்கிற ஒன்னதான் இவங்க சாப்பிடவும் செய்யறாங்களா, வியாபாரம் பண்ணவும் செய்யறாங்களா. உற்பத்தி செஞ்சா மட்டும் போதுமா ரேவதி, அதை விற்பனை செய்யற அந்த உத்திகளையும் சொல்லியிருக்காங்க பாத்தியா? முழு முனைப்பை போட்டோம்னா பலன் கிடைக்கும்ன்றதுக்கு உதாரணமால இருக்கிறாங்க இவங்க. விவசாயம் பண்றதுக்கு நீராதாரம் இல்லைன்னு வருத்தப்பட்டாரா? சிறுதானியத்துல ராகியை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் ரேவதி. வா கேப்போம். ஆனால் திணை சொன்னீங்களே, திணை வந்து பொதுவாக இந்த குறிஞ்சி நிலத்திற்கான ஒரு பயிர் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை ஒன்று இருக்கு. அது இங்கே எப்படி வருதுங்க? இல்லை இப்போ வந்து சிறுதானியங்களில் வந்து சார் இப்போ கேழ்வரகு கம்பு திணை இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம ஆட்களை வச்சு அடித்து நம்ம கை மேனுவலாக சுத்தம் பண்ணாலே நம்ம உடனடி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் இந்த குதிரைவாளி இந்த மாரினா பார்த்தீங்கன்னா அதுக்கு மிஷின் பர்பஸ் வேணும். அது இல்லாமல் நம்ம ப்ராசஸ் பண்ணி இந்த உமியெல்லாம் நீக்கி நம்ம எடுக்க முடியாது. அதனால் நம்மள்ட்ட மிஷினரி இல்லை. அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம நாகப்பட்டினத்துலேயோ இல்லை மற்ற இதில் இல்லை. ஏன்னா போனோம்னா நம்ம ஈரோடு விருதாச்சலம் அங்கே தான் போகணும். சரி நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாம் ஒரு முயற்சி தான் சார். முயற்சி திணையும் வந்து நாட்டு ரகமாகவே கிடைக்கும். நாட்டு ரகமும் இருக்குது. இது எல்லாமே நாட்டு ரகம் தான். ஆமாம் ஆமாம். 8 வகையான கீரை. அது வந்து என்ன வடைக்காக அந்த கீரையா? ஆமாம் சார் ஆமாம் சார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கீரையில் வடைய போகிறோமா. முளைக்கீரை, சிறுகீரை, அந்த சிவப்பு தண்டில் அது ஒரு கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி ஒரு 8 வகையான கீரைகளை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் முளைக்கீரை தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதுக்கு தான் விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி அவங்க உணர்ந்து சொல்கிறாங்க. நான் கூட கீரை விவசாயிகளை சந்திக்கும் போதெல்லாம் கேட்குறது உண்டு, ஏங்க மற்ற கீரையெல்லாம் போடுறது இல்லையா அப்படின்னா, இல்லை சார் இது 22 நாளில் வந்துடும், கடன் விற்பனை ஆகிடும், காலையில் போனோமா எடுத்துகிட்டு போனோமா விற்றுட்டு வந்தோமான் இருக்குது, மற்ற கீரையெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது இல்லைங்களா? இல்லை மக்களுக்கு அதான் தெரியுது. அதை விட சத்து மிகுந்த நிறைய கீரைகள் வந்து இருக்குது. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இதுவும் எல்லாமே நாட்டு ரகங்கள் தான். ஆமாம். அந்த விதைகளை நான் வந்து விதைகளுக்கு உண்டான தனியாக கீரைகளை விட்டுருப்பேன். அந்த விதைகளை எடுத்து திரும்ப எதுவுமே வெளியிலேருந்து நம்ம வாங்க முடியாத அளவுக்கு நம்மள்டேருந்து உற்பத்தி பண்ணி சுழற்சி முறையில் பண்ணுறதுக்கு செஞ்சிட்ருக்கேன் சார். மாந்தோப்பு ஒரு
5 ஏக்கரில் இருக்காது, 2 ஏக்கர் மாந்தோப்பு, 2 ஏக்கர், 5 வகையான 5 வகையான ரகங்கள். 5ன்னு எழுதி வச்சிருந்தேன், ஒன்று 5 ஏக்கர்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க, 2 ஏக்கரில் ஒரு 5 ரகங்கள் இருக்குது. ஏன்னா உங்கள் பகுதியில் வந்து மாந்தோப்பு ரொம்ப பிரபலமானது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அந்த பகுதியில் என்னென்ன ரகம் வச்சுருக்கீங்க, எப்படி இருக்குங்க, அதை என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது மதிப்பு கூட்டல் ஏதாவது உண்டா, என்ன பண்ணுறீங்க? நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ அதில் வந்து ருமேனியா, காலப்பாடு, ஒட்டு, பங்கனப்பள்ளி, செந்தூரா, இந்தமாரி ஒரு 5 வகையான ரகங்கள் வந்து பண்ணுறோம். அதில் இதை என்ன பண்ணுறோம், அப்படியே இயற்கை முறையில் தான் நம்ம வந்து பழுக்க வைக்கிறோம். மாங்காய்களை வைக்கோல் சாக்கும் போட்டு மட்டும் பழுக்க வைக்கிறோம். தேர்ன மாங்காவாக நம்ம வந்து பழுக்க வச்சோம் அப்படின்னா அழுகல் இல்லாமல் பழுத்துரும். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள்லேருந்து 8 நாள் வரைக்குமே அது பழுக்கிறதுக்கு அது ஆகிடும். அது ஒரு கிலோ மாம்பழம் இந்த வருஷத்துக்கு வந்து 120 ரூபா, 100 ரூபா, 80 ரூபா, வெரைட்டிக்கு தகுந்த மாரி ரேட்டு போட்டு அது உங்கள் கடையிலே கொண்டு வந்து ஆமாம் விற்றோம். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து மதிப்பு கூட்டுறது வந்து ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஜூஸ் ரெடி பண்ணுறோம். மாம்பழ ஜூஸு, ருமேனியாவில் மாம்பழ ஜூஸு, அப்புறம் பங்கனப்பள்ளியில் ஜூஸு, செந்தூரால ஜூஸு. நம்ம வெளி மார்க்கெட்டில் வேறு மாரி ஜூஸ் சாப்பிட்ருப்போம். இதோட டேஸ்ட்டு ஒவ்வொரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். எந்த விதமான வேதிப்பொருட்களும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவும் கலக்காமல் அன்னன்னைக்கு ரெடி பண்ணி பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 லிட்டரு குறையாமல் மாம்பழ ஜூஸாக ரெடி பண்ணி. அது உங்கள் வீட்டிலே அந்த ரசமும் நீங்களே இது பண்ணிடுவீங்க? ஆமாம். நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஒவ்வொரு அக்காவை நான் நினச்சிக்கிறேன். இது இப்போ பழரசம் அப்படின்னு அதுக்கு ஒரு அக்கா இன்சார்ஜ் அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். நம்ம நேரில் அப்படி நினச்சிப்பாங்கன்னு இல்லை, உண்மை அதுதான். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இப்போ இந்த மாம்பழ பழங்கள் ஜூஸ் ரெடி பண்ணுறது, அதில் ஊறுக்காய் ரெடி பண்ணுறது, வத்தல் ரெடி பண்ணுறது, தொக்கு ரெடி பண்ணுறது, இது எல்லாமே ஒரு இந்த வேல்யூடேஷன் பண்ணுறதுக்காக ஒரு அக்கா, பெரிய அக்கா இருக்காங்க. அவங்க அடுத்த 2 அக்காவுக்கு ட்ரைன் அப் பண்ணியிருக்காங்க. அந்த 2 அக்கா ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கிட்டு வேலை பார்க்குற நபர்களுக்கு அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் உங்கள் கடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 பேரோ 35 பேரோ வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இவங்க எல்லாம் உங்கள் உறவினர்களா இல்லை வெளியிலேருந்து யாராவது வேலைக்கு வராங்களா, எப்படிங்க? இல்லை, வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பனை மரம் உங்கள் கணக்கு கடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வகையான விஷயங்கள் கணக்கு சொல்லும்போது ஒரு 100-150 பனை மரங்கள் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு கணக்கு சொன்னீங்க. அதை என்ன பண்ணுறீங்க? ஏன்னா இந்த பனை மரங்களோட சிறப்பு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பேசப்படுது. நீங்கள் அதை வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க, அதை சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்து இந்த பனைமரங்களை நான் வந்து எங்கள் தோட்டத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். இது வந்து எங்கள் முன்னோர்கள் அந்த தோட்டத்தில் வச்சது. ஆனால் அப்போனா கல் இறக்குவாங்க. அதனோட வருமானம் அதிகமாக இருந்தபோது ஒவ்வொரு பனைமரங்களும் உண்மையிலேயே அதுக்குண்டான பனைமரம் தான், பணம் வரக்கூடிய மரங்களாக இருந்துச்சு. இன்றைக்கி அது இல்லாததால் அது கொஞ்சம் பயன்பாடு இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பனங்கிழங்கு, பனநொங்கு இதை மட்டும் வச்சு மதிப்பு கூட்டுறோம். இதுவுமே ஒரு சவாலான விஷயம் தான் சார். சவாலான விஷயம்னா பனங்கிழங்கை வந்து நான் விற்பனை செய்கிறதுக்கு பறவைகளுக்கு நான் போகிறேன். ஒரு 5 கட்டு பனங்கிழங்க கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அனுபவத்தை நான் சொல்கிறேன், இங்கே பகிர்ந்துக்கிறேன். பறவையில் போய் விற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 10 கட்டு, ஒரு 100 கிழங்கு கொண்டது ஒரு கட்டு. அதுமாரி 10 கட்டு பிடுங்கி அதை வந்து பறவை தினசரி காய்கறி சந்தை ஒன்று, ஃபேமஸான சந்தை ஒன்று இருக்குது நாகப்பட்டினத்தில், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. விற்பனையே செய்ய முடியல, யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெறும் பனங்கிழங்காக தான் இருக்குது. சரி, மற்றவங்கன்னா விவசாயிகள் வெறுத்து அது சும்மா தூக்கி போட்டுட்டு போனவங்க நிறைய பேரை நான் கண்கூடாக பார்த்தேன். நம்ம அது பொருளை வீணாக்கக்கூடாதுன்னு திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து அதை தோலை சுத்தம் பண்ணி நல்லா கழுவி நல்லா நெல் அவியல் போடுற மாரி இதை அவிச்சு அதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி உள்ள அந்த குருத்துன்னு சொல்லுவாங்க ஸ்டெம்பு, அதை மட்டும் வெளியே எடுத்துட்டு, ஆமாம் கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக உள்ளது, அதை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஃபுல்லாக காய வச்சு அதில் உள்ள மேலே ஒரு நார் மாரி இருக்கும், அந்த நாரெண்ணெய் எடுத்துட்டு மிஷினில் விட்டு அரைச்சி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 26 பாரம்பரிய அரிசி, 6 சிறுதானியங்கள் அடங்கிய ஒரு சத்து மாவு ரெடி பண்ணுறோம். என்னுடைய ஃபார்மில் முழுக்க விளைய வச்சது. அதேமாரி வந்து நம்ம பனங்கிழங்குல ஒரு சத்து மாவு ரெடி பண்ணணுன்னு ஒரு சத்து மாவு ரெடி பண்ணி இந்த இயற்கை அங்காடியிலே என்ன பண்ணோம், பனங்கிழங்குல கஞ்சி அப்படின்னு போட்டு பண்ணோம். பனங்கிழங்கு கஞ்சி ஆமாம், செம விற்பனை சார். ஒரு கட்டு வந்து விற்பனையாக இருந்தால் 150 ரூபா தான் விற்பனையாயிருக்கும். ஆனால் அதே அந்த ஒரு கட்டு மாவை வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபா வரைக்கும் மாவாவோ இல்லை கஞ்சாவோ விற்பனை ஆகிறதுல நல்ல லாபம் இருக்குது. அது எனக்கு ஒரு அனுபவம். அதனால் வருஷம் வந்து விழக்கூடிய அந்த பனக்கொட்டைகளை கரெக்டான முறையில் சேமித்து அதை போட்டு பனங்கிழங்க பண்ணி வருஷம் ஃபுல்லாக, ஏன்னா அந்த மாரி நம்ம ட்ரை பண்ணி பதப்படுத்தி வச்சுட்டோம்னா எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாரி வருடம் முழுக்க கிடைக்காது, அந்த சரியான நேரத்தில் அந்த பருவத்தில் மட்டும்தான் கிடைக்கும். பனங்கிழங்கு சத்து மாவுன்றது எல்லா நேரத்துலையும் கிடைக்கிற மாதிரி அது ஒன்று பண்ணிட்டேன். அதில் ஒரு விற்பனை யுக்தி ஒன்று கண்டுபிடிச்சி. ஆமாம், தினசரி ஒரு பானத்தில் ஒன்று பனங்கிழங்கு சத்து மாவு கஞ்சி எங்கள் கடைகளில் விரும்பி, இதுக்காகவே சுகர் பேஷண்ட் உள்ள கஸ்டமர்ஸு நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போது இன்னொரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் விற்கக்கூடிய அனைத்து பலகாரங்களுக்கான இடுபொருட்களும் உங்ககிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு சார்ந்த விஷயம் எதுவும் இல்லை. அந்த நாட்டு சர்க்கரை இன்னமும் உங்கள் நண்பர்கிட்டேருந்தே தான் வாங்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லைன்னா நீங்கள் ஏதாவது அதை தயார் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா? எப்படிங்க சரியாக கண்டுபிடிச்சனா? புரியுது. இன்னும் அந்த விஷயத்துக்கு இன்னும் கரும்புக்கு வரல. நேரம் கொஞ்சம் அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நிச்சயமாக அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும். எப்படிங்க தொடர்ந்து இதை பற்றி ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குமா? எப்படி இதை சமாளிக்கிறீங்க? ஏன்னா இது வந்து ஒரு பன்முக வேலையாக இருக்குது. உற்பத்தி பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தான் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எந்த பயிராக இருந்தாலும் அது நாட்டு ரகமாக இருக்கணும் அப்படின்றது அடுத்த ஒரு முடிவு. அது காயாக இருந்தாலும் சரி, கீரையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாட்டு ரகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. மாடு எப்படி 25 மாடு, அதுவும் எல்லாம் நாட்டு மாடு தானா, இல்லை அதில் ஏதாவது நாட்டு கலப்பினம் கலந்தது தான்? கலப்பினம். நாட்டு மாடுகள் தனியாகவும் இருக்கு. இதுவே கொஞ்சம் சிரமமான வேலை தான். அதை கொண்டு வந்து திருப்பி அதை தயாரிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, என்னுடைய மென்பொருள் அப்படின்றது வந்து என்னுடைய குடும்பம் தான், அவங்க தான் எல்லாம் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ஒரு பன்முக வேலையாக இருக்குது. இதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இதை ரசித்து செய்கிறதுனால சமாளிக்க முடியுதா? இது எப்படி உங்களுடைய சிந்தனை வந்து எதுக்கு எந்தெந்த நேரத்தை ஒதுக்குறீங்கன்றது தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இல்லை, ஒரே நபரால் இவ்வளோ விஷயங்களை நம்ம செய்ய முடியாது. நான் வந்து அதான் சொன்னேன், ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒரு அக்காவோட நிர்வாகம். ஃபார்ம் ரீதியாக பார்க்கும்போது அதோட ஒரு அக்கா எங்கள் அம்மா, அதுவும் மகளிர் தான் அவங்க. ஆமாம். அதுமாரி அங்கே மெல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு சித்தப்பா, இந்தமாரி உறவுக்காரவங்க ஒரு நபரையும் அதில் பண்ணிக்கிட்டு வேலையாட்களும் தேவைக்கேற்ப கடைகளுக்கு தகுந்த பண்ணைக்கு தகுந்த வேலையாட்களை போட்டுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டியூன் பண்ணி எங்கெங்கே ஏற்ற இறக்கம் இருக்குது, எங்கெங்கே தவறு நடக்குதுங்கிறத அப்படியே ஒரு ஆல்ரவுண்டில் போயிட்டு நான் சரி பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே விஷயத்தில் மட்டும் ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா இது சில இடங்களில் வந்து தவறுகள் மேலே இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். when you sit on the top you see a lot அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மேலே உட்காந்து எல்லாத்தையும் கவனிக்கணும். ஆனால் எப்போ தேவைப்படுதோ அப்போ கீழே இறங்கி வந்து அந்த வேலையும் செய்யணும். கண்டிப்பாக மேலேயே உட்காந்துட்டாலும் அதுவும் டீ கடையில் ஆள் இல்லைன்னா டீ அடிப்பேன். அதுமாரி எங்கே ஆள் இல்லையோ அந்த இடத்துல நான் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு இலக்கு இறங்கிடுவேன். அது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் கூட விட்டு போன செய்திகள் இருக்குது. தென்னை மரம் பற்றி கேட்கணும், அப்புறம் மல்லிகைப்பூ கூட பண்ணுறீங்க, நான் அதுவும் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக முகநூலில் பதிவு பண்ணுவீங்க. இந்த நேரத்தில் இதை செஞ்சேன், இன்றைக்கி வந்து இது பூத்து இருக்குது, இது வந்து மண்ணை உழுது போட்டிருக்கிறேன், எல்லாத்தையும் பண்ண முடியாது. அப்பப்போ நீங்கள் உங்கள் பதிவுகள் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. நானும் ஒரு சிலதை கவனிக்க கூட விட்டுருக்கலாம். தொடர்ந்து வந்து மற்றவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும், அவங்களையும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா சில பேர் செய்வாங்க, ரொம்ப ரகசியமாக இருப்பாங்க, வெளியிலே தெரியாது, யார் என்னன்றது தெரியாது. இருந்தாலும் வெளியிலையும் அதை சொல்லணும், மற்றவர்களும் வந்து இந்த விஷயத்தில் இறங்கணும். அவங்கள ஒரு போட்டியாக நீங்கள் நினைக்கல, ஒரு பங்குதாரராக நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னும் போது அது ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. ஏன்னா நான் கடந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்னேன், மாட்டி விட்டுருவேன் நான் முத்துக்குமாரை, கல்லூரி பேராசிரியர்கள் கேட்டால் கூட முத்துக்குமார் நம்பரை கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுடைய எதிர்கால திட்டம் நிறைய வச்சுருப்பீங்க. ஏதாவது 1-2 எதிர்காலம் அப்படின்றது உங்களுக்கு வந்து எத்தனை நாட்கள்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் எதிர்காலம்னா 20 வருஷம் கனவுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, 30 வருஷம் கனவுன்னு வச்சுருப்பாங்க. உங்களுக்குலாம் அவ்வளோ நேரம் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 20 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறதுன்றதை யோசிக்க நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க? அப்போ இல்லை, பணத்தை நோக்கியே நம்மளுடைய பயணங்கள் இல்லை. நஞ்சில்லாத நல்ல உணவுகளை கொடுக்கணும், அறம் சார்ந்து சம்பாதிக்கணும். இந்த இயற்கை விவசாயத்தை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டு போகணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற ஒரு எண்ணமும் ஆசைகள் தான் அதுதான் இருக்குது. அதனால தான் அந்த கோடு போட்ட எல்லையிலேயே நான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால பயணம் சுகமானதாக தான், அருமையாக இல்லை, கஷ்டம். ஒரு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒன்றும் சிரமங்கள்லாம் எதுவும் கிடையாது, நல்ல வசதியாக தான் இருக்கீங்க, மன திருப்தியாக இருக்குது. இது சாத்தியம்தான். ஆமாம், சாத்தியம், 100% சாத்தியம். விற்பனையாளராக மாறினா ஒரு அறம் சார்ந்த சிந்தனையும் சாத்தியம். நம்ம வந்து விற்பனையாளராக இருக்கணும், ஒரு நல்ல விற்பனையாளராக இருக்கலாம். அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. யாரையும் நம்ம ஏமாற்ற வேண்டியதில்லை, நல்லாவும் இருக்கலாம். அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். உங்களை நான் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றதுக்கே ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா பல வேலைகள், இப்போ நீங்கள் சொன்ன வேலைகள்லாம் நான் இன்னமும் திருப்பி திருப்பி வியந்து கேட்குறது தான், எப்படி இந்த இத்தனை வேலையை நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பேன். நான் அழைத்த உடனே சொன்ன நேரத்துக்கு நான் கூட நினச்சேன், திருப்பி கூட நினைவுபடுத்த வேண்டாம், முத்துக்குமார் வந்தார ஒளிப்பதிவு பண்ணிப்போம், இல்லைனா விட்டுருவோம் அப்படின்னு தான் நினச்சேன். நான் உண்மையிலே தொந்தரவு பண்ணுறதுல எனக்கு ஒரு சிரமம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது, அச்சம் இருந்தது. இவரை நம்ம தொந்தரவு பண்ணுறோம், நிறைய வேலையில் இருக்கிறாரு அப்படின்னு. இருந்தாலும்
அந்த கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இது வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம், அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு கமிட்மெண்ட் உங்ககிட்ட இருந்தது. வாழ்க, நீங்கள் இன்னும் மென்மேலும் பெரிய இடங்களுக்கு வரணும், நிறைய பேருக்கு வழிகாட்டணும், நிறைய விவசாயிகளுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு வாழ்த்தி உங்களுடைய கைபேசி எண்ணை மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, முத்துக்குமார் அவர்களுடைய கைபேசி எண் 85 26 80 85 63. மீண்டும் ஒரு முறை முத்துக்குமார் ஐயாவுடைய கைபேசி எண் 85 26 80 85 63. நன்றி முத்துக்குமார். ரொம்ப நன்றி. கேட்டியா ரேவதி? நாகப்பட்டினம் மாவட்டம் கிராமத்து மேடு டி முத்துக்குமார் அவங்க விவசாயி வியாபாரியாக வேணும்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்கிறப்ப தான் நான் ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் துளசி. ஒரு விவசாயி முழு வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னா அவங்க வெறும் விவசாயியா மட்டும் இருந்தா பத்தாது, அதை எப்படி வியாபாரம் பண்ணலான்ற யுத்தியை தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன சொல்ற நீ? ஆமா ரேவதி, ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா நேர்முகம் கண்டு நமக்கு எவ்வளவு தகவல்களை வாங்கி கொடுத்துருக்காங்க பாத்தியா? பனை மரத்தை பனை மரம்னு சொல்ற அளவுக்கு அதிலிருந்து பொருள் ஈட்டிருக்காங்கன்னா பாத்துக்கையன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.